أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்னைக்கு ரப்பனா துவா 27. ரப்பனா இன்னனா நஹாஃபு ஐ யஃப்ருத அலைனா அவ் அனி யத்கா. இந்த ஆயத் குரான்ல 20வது அத்தியாயத்துல 45வது வசனமா வருது. இதற்கான அர்த்தம் என்னன்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா எங்கள் இறைவா, இன்னனா நஹாஃபு நிச்சயமாக நாங்கள் அஞ்சுகிறோம், ஐ யஃப்ருத அலைனா அவன் எங்கள் மீது அவசரப்படுவதை, அவ் அனி யத்கா அல்லது எங்கள் மீது வரம்பு அல்லது விஷமம் செய்வதை என்று நாங்கள் பயப்படுகிறோம். இதற்கான பின்னணி என்னன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வசனம் ஃபிரௌன் காலத்தோட சம்பந்தப்பட்டது. அவன் எகிப்த ஆட்சி செஞ்ச ஒரு கொடுங்கோலன். அவன் தன்னையே இறைவன்னு சொல்லி மக்களை அடிமைகளா வச்சிருந்தான். பனு இஸ்ராயேல் மக்களை மிகவும் அடக்கி ஆட்சி செஞ்சான். ஆண் குழந்தைகளை கொன்னு பெண்களை உயிரோடு விட்டு வச்சான். யாரும் அவனை எதிர்க்க முடியாத அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பயத்தை பரப்பியிருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தான். இது ஒரு சாதாரண பணி கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி உலகின் மிக சக்தி வாய்ந்த அரசன் இருந்தான். அவன் மக்களை எந்த அளவுக்கு கொடுமை செய்வானோ மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். ஒரு சம்பவத்திற்கு பிறகு இதுக்கு முன்பே மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தை விட்டு வெளியேறியிருந்தார். இந்த சூழ்நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடம் துவா செய்றாங்க. யா அல்லாஹ், ஃபிரௌன் எங்களை வரம்பு மீறி காயப்படுத்தி விடுவான்னு அல்லது கொடுமை செய்வான்னு நாங்கள் பயப்படுறோம்னு அல்லாஹ்விடம் துவா செய்றாங்க. இந்த வசனத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நபிகள் கூட மனிதர்கள் தான். அவங்களுக்கும் உணர்ச்சிகளும் பயமும் இருந்துச்சு. ஆனா சாதாரண மனிதர்களிடத்துல இருந்து எதுல வித்தியாசப்படுறாங்கன்னா, அவங்க அல்லாஹுவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனத்துல அவங்களுக்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான். பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் கேட்கிறேன், பார்க்கிறேன். இது அவங்களுக்கு உறுதியும் தைரியத்தையும் கொடுத்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க, ஆனா அவங்க இதிலிருந்து விலகல. ஃபிரௌன் போன்ற ஆட்சியாளர்கள் கிட்ட உண்மையை எடுத்து சொல்றதுங்கிறது மிகப்பெரிய நியாய போராட்டம், அதாவது ஜிஹாத். ஆனா அல்லாஹ் நான் உங்களோடு இருக்கிறேன்னு நேரடியா உறுதியளிச்சான். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த வசனம் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி கூறிய பயத்தை காட்டுது. இது மனித உணர்வுகளையும் இறை நம்பிக்கையையும் இணைக்கும் ஒரு தருணமா இருக்கு. அல்லாஹ் அவங்களுக்கு துணையா இருப்பத உறுதியும் செஞ்சான். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வஆஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.